Vanakkam. Hi, hello everyone. Welcome back to our channel English பேசு Tamila, your reliable channel for mastering English in an effective way. So this is our second class video. In our last video, we covered the basics of English sentence structure and learned how to construct a sentence using the foundational pattern. So last video நம்ம சென்டென்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு வாக்கியத்தை எப்படி அமைப்பது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவும் அதனுடைய கண்டினியூட்டி தான். ஸோ இதில் மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு போதுமானது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பற்றின ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிடும். பட் பிஃபோர் தேட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோமோ அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். The stuff as you can see on the screen is very essential. I'm going to explain all the components using this content map only. ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேப் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா காம்பனன்ட்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்திருந்தா இல்லை ஏதாவது புரியாமல் இருந்திருந்தா இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி, வாங்க சென்டென்ஸ் உடைய மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். As we have already discussed, sentence has two main parts. One is subject and another one is predicate. So what is subject? Who the sentence is about or what the sentence is about is called subject. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாக்கியம் அப்படிங்கிறது இரண்டு முக்கியமான பகுதிகளை கொண்டது. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்னா என்னது? அந்த வாக்கியம் யாரை பற்றியது அல்லது எதை பற்றி பேசுதோ அதுதான் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரமேஷை பத்தி பேசினா ரமேஷ் தான் சப்ஜெக்ட். நான் சுரேஷை பத்தி பேசினா சுரேஷ் தான் சப்ஜெக்ட். நான் ஒரு எலஃபண்ட்டை பத்தி பேசுறேன் அப்படின்னா எலஃபண்ட் தான் சப்ஜெக்ட். நான் ஒரு எமோஷன் அல்லது ஒரு ஃபீலிங்கை பத்தி பேசுறேன், ஹாப்பினஸை பத்தி பேசுறேன் அப்படின்னா ஹாப்பினஸ் தான் இங்க சப்ஜெக்ட். நான் ஸ்விம்மிங்கை பத்தி பேசினேன் அப்படின்னா ஸ்விம்மிங் தான் இங்க சப்ஜெக்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் சென்டென்ஸ்? ஆக்சுவலி கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பிளஸ் கம்ப்ளீட் தாட், அப்படிதானா? ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு வாக்கியத்தை தருது அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு பகுதி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்ல ஒரு பகுதி சப்ஜெக்டாகவும் இன்னொரு பகுதி ப்ரெடிகேட்டாகவும் செயல்படுது. ஒன்று சப்ஜெக்ட், ஒன்று சப்ஜெக்ட்னே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒதுக்கிடுறோம். This is a primary part. ஏன்னா அந்த வாக்கியம் யாரை பற்றி பேசுது அல்லது எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது என்னது? இட் டிஸ்கிரைப்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த ப்ரெடிகேட் தான் விவரிக்கும். அல்லது அந்த சப்ஜெக்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கு, என்ன நிலையில இருக்கு, அல்லது அந்த சப்ஜெக்டுக்கு என்ன ஆச்சு, ஸோ இது போன்ற தகவல்களை நமக்கு விவரிக்கிறது இந்த ப்ரெடிகேட். ஸோ இந்த ப்ரெடிகேட்ல சில காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா verb, அடுத்து ஆப்ஜெக்ட், அடுத்து காம்ப்ளிமெண்ட். ஒன் பை ஒன் பார்க்கும்போது நமக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். verb என்னது? ஆக்ஷன் வேர்ட், அவ்வளவுதான். தமிழ்ல வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நபர் செய்கின்ற செயலை குறிக்கிற வேர்டு தான் வேர்ப். ஸோ இதுல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது வேர்ப் ரெண்டு வழியில வேலை செய்யுது. ஒன்று ஆக்ஷன் வேர்டாகும், இன்னொன்று ஸ்டேட். அந்த சப்ஜெக்டினுடைய பேசப்படுற அந்த நபர் அல்லது பொருளினுடைய நிலையை நமக்கு என்ன பண்ணும், சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வேர்ட். இந்த ஆக்ஷன் வேர்ட்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் எது, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் எது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாட் இஸ் டிரான்சிட்டிவ் வேர்ப்? இட் ரெக்வயர்ஸ் த ஆப்ஜெக்ட் டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு வாக்கியத்துல இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் வரும்போது அது கண்டிப்பா ஆப்ஜெக்டோட தான் கம்ப்ளீட் ஆகும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறது it doesn't require any object. இங்க எந்தவித ஆப்ஜெக்ட்டுமே தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, I bought a watch, I slept. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயுமே ரெண்டு ஆக்ஷன் இருக்கு.
ஒன்னு வந்து பையிங் ஆக்ஷன், இன்னொன்னு வந்து ஸ்லீப்பிங் ஆக்ஷன். கரெக்டா? மேல இருக்கிறத வந்து நம்ம டிரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்றோம், கீழே இருக்கிறத நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த பாட் அப்படின்னு சொல்லும்போது ஐ பாட், நான் வாங்கினேன். அப்ப நான் வாங்கினேன் அப்படின்னா நான் என்ன வாங்கினேன், அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்ங்கிறது வரணும். ஸோ அப்போ வாட் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் வரதான ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஐ பாட் வாட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த பாட் அப்படிங்கிறது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஆனா ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். நான் யாரை தூங்கினேன், நான் என்ன தூங்கினேன் அப்படிலாம் கேட்கணும் அங்க அவசியமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், த பேபி கிரைஸ், குழந்தை அழுகிறது. த பேர்ட்ஸ் ஃப்ளை, பறவைகள் பறக்கின்றன. ஸோ இதுல எல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வரணும் அல்லது ஒரு காம்ப்ளிமெண்ட் வரணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட், அவ்வளவுதான். அந்த இந்த இன்ட்ரான்சிட்டிவ் யூஸ் பண்ணும்போது அந்த வாக்கியம் அந்த வேர்போட கம்ப்ளீட் ஆயிரும். ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன், அவ்வளவுதான். பட் டிரான்சிட்டிவ் வேர்புங்கிறது அப்படி கிடையாது. டிரான்சிட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் நிச்சயமா வரும். ஓகே, ஆப்ஜெக்டை பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஆப்ஜெக்ட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாட் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் ஆகிறதோ அல்லது ஹூம் அல்லது ஃபார் ஹூம் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் ஆகிறத நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். கரெக்டானா? ஸோ வாட் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் ஆகிறத நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அது நபரா இருக்கிற பட்சத்துல அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டது? டிரான்சிட்டிவ் வேர்ப் சம்பந்தப்பட்டதுங்கிறத நம்ம தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் வருது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் அங்க கம்ப்ளீட். வேணும்னா கூடுதல் தகவல் வேணா கொடுக்கலாம். ஐ ஸ்லெப்ட் இன் மை ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நான் எங்க தூங்கினேன் அல்லது எப்போ தூங்கினேன் அப்படிங்கிற அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணா நம்ம கொடுக்கலாம். ஓகே, பட் டிரான்சிட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆப்ஜெக்ட் தான் தேவை. இந்த இடத்துல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்த டிரான்சிட்டிவ் வேர்புக்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்னதான்? ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஈஸியா எஸ்விஓங்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எஸ்விஐஓடிஓங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? டிரான்சிட்டிவ் வேர்ப் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது எல்லாமே டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் தான். பார்த்தேன், என்ன பார்த்தேன். கேட்டேன், என்ன கேட்டேன். படித்தேன், என்ன படித்தேன். ஸோ எல்லாமே டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த வேர்பை நம்ம சொல்லும் போதே நம்மளை அறியாமே அடுத்து வாட் அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ உங்க ஐ பாட் அப்படி மட்டும் உங்க ஃப்ரெண்டு சொல்லி பாருங்க, நான் வாங்கினேன், என்ன வாங்கினேன் அப்படின்னு அடுத்த கேள்வியே நமக்கு வரும். ரைட்டா? ஸோ இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ணாலே அடுத்த கேள்வி வாட் அப்படிங்கிற கேள்வி தான் வரும், அது பொருளா இருந்தா. அதுவே இந்த பொருளை கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த கேள்வி யாருக்கு கொடுத்தேன் அப்படின்ற கேள்வி வரும். ரைட்டா? ஸோ ஹூம், யாரை அல்லது யாரிடம் அல்லது யாருக்கு அப்படிங்கிற மீனிங்ல நம்ம இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல என்னென்ன வேர்டெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம போன வீடியோலயே நம்ம பார்த்தோம். இட் கேன் பி எனி நவுன். அதே போல ஆப்ஜெக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்னது? மீ, ஆஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அல்லது எனி நவுன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷன் பாருங்க, ஸ்டேட். ஸ்டேட் அப்படிங்கிறது, ஸ்டேட் என்னது? ஒரு நபருடைய அல்லது ஒரு பொருளுடைய கண்டிஷனை, நிலையை குறிக்கிறதா ஸ்டேட். பொதுவாக இது எல்லாமே வந்து என்னது? லிங்க் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம். இது எல்லாமே லிங்க் வேர்ப்ஸ். இந்த டிரான்சிட்டிவ் வேர்போ அல்லது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்போ இந்த ஆக்ஷன் வேர்டு வரும்போது அது அந்த சப்ஜெக்டினுடைய ஆக்ஷனை தான் குறிக்குமே தவிர அந்த சப்ஜெக்டை இன்னொரு வேர்டு கூட, இன்னொரு நவுன் கூடயோ அல்லது இன்னொரு அட்ஜெக்டிவ் கூடயோ அது கனெக்ட் பண்ணாது. ஆனா இந்த ஸ்டேட் அப்படிங்கிற இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, இது லிங்க் வேர்ப்ஸ் நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த லிங்க் வேர்ப்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட அந்த சென்டென்ஸ்ல இன்னொரு நவுன் கூட, ஓகே, அல்லது இன்னொரு அட்ஜெக்டிவ் கூட, அதாவது இன்னொரு வார்த்தை கூட என்ன பண்ணும்? டைரக்டாவே லிங்க் பண்ணும், கனெக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் வை வி கால் தம் லிங்க் வேர்ப்ஸ். இது எல்லாமே என்னதான்? லிங்க் வேர்ப்ஸ் தான். அதுல ஃபர்ஸ்ட் பி வேர்ப், இதை பத்தி நம்ம போன வீடியோலயே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ பி அப்படின்னா என்னது? இரு. ஸோ ஐ ஆம், நான் இருக்கிறேன். இந்த ஆம்ங்கிறது எது கூட தான் பயன்படுத்த முடியும்? ஐ கூட. எஸ். ஸோ ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை எது கூட கனெக்ட் பண்ணுது? டாக்டர் அப்படிங்கிறது டைரக்டாவே இந்த ஆம்ங்கிற
இந்த பி வேர்பு கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டாக்டருங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க கம்ப்ளீட்டான மீனிங் இருக்குமா? இருக்காது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்ட். இன்னொன்னு, டாக்டர் அப்படிங்கிறது நவுனா அட்ஜெக்டிவா? டாக்டர்ங்கிறது நவுன், அப்போ இது நவுன் காம்ப்ளிமெண்ட். இவ்வளவுதான். இதுவே ஐ எம் ஹாப்பி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஹாப்பி அப்படிங்கிறது நான் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறேன், ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அந்த ஹாப்பிங்கிறது வேர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுமா? ஆகாது. ஸோ ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுனால அதை அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட் தான், நவுன் காம்ப்ளிமெண்ட்டும் இருக்குது, அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்டும் இருக்குது. ஓகே, இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இட் மேக்ஸ் அ கம்ப்ளீட் சென்ஸ் இன் அ சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்துல அந்த அர்த்தத்தை பூர்த்தி செய்வதுதான் காம்ப்ளிமெண்ட். இங்க டிரான்சிட்டிவ் வேர்ப் வந்தது அப்படின்னா இந்த வாக்கியம் கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவை? ஆப்ஜெக்ட்ங்கிறது தேவை. அப்ப இந்த ஆப்ஜெக்டை நான் பிளேஸ் பண்ணும்போது அந்த வாக்கியம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இட் இஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட். ஓகே, இது டைரக்டாவே அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுது? லிங்க் வேர்ப் மூலமா இன்னொரு வேர்டு கூட கனெக்ட் ஆகுது. அது நவுன் கூட கனெக்ட் ஆச்சுன்னா நவுன் காம்ப்ளிமெண்ட். அதுவே அட்ஜெக்டிவ் கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பி வேர்பை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, சரி, அடுத்து லிங்க் வேர்ப்ஸ் போட்டிருக்கேங்க. இதை அதர் லிங்க் வேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க.